அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நாம் பார்க்க போற பதிவு ஆனி மாதம் வரக்கூடிய ஆனி மாதத்தினுடைய பௌர்ணமி. வியாழக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாளைக்கு குபேர பௌர்ணமி அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்குங்க. இந்த மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு நிறைய விசேஷங்கள் இருக்கு. ஏன்னா இந்த பௌர்ணமியானது நமக்கு குரு பூர்ணிமான்னு சொல்லி அழைக்கப்படுது. நம்முடைய வாழ்க்கையில ஒருத்தங்க நம்முடைய குடும்பத்தினுடைய முன்னேற்றம் வேணும், குடும்பம் அடுத்த கட்ட ஒரு லெவலுக்கு முன்னேற்றம் அடையணும், குடும்பத்தில் நல்ல சுபகாரியங்கள் நடக்கணும், அப்படி குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த சந்தோஷம், வளர்ச்சி இது மாதிரி இந்த வளர்ச்சி வேணும் அப்படிங்கிறவங்க தொடர்ந்து வரக்கூடிய எல்லா பௌர்ணமி நாட்களுமே நம்ம இந்த எளிமையான தெய்வ வழிபாட்டையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் நீங்க நினைச்சாலே போதும். நிச்சயமாக நல்ல அற்புதமான ஒரு மாற்றம், ஒரு வளர்ச்சி உங்க குடும்பத்தில் ஏற்படும். ஏன்னா எப்போவுமே இது மாதிரி அமாவாசை பௌர்ணமி திதியில அந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி ரொம்ப அதீதமாக இருக்கும். அதே மாதிரி யார் குலதெய்வத்தை நினைச்சு வழிபடுறோமோ நிச்சயமா குலதெய்வத்தினுடைய அருளானது பரிபூரணமாக கிடைக்கும். குலதெய்வம் கோவில் பக்கத்தில் இருந்தால் கோவிலுக்கு போயிட்டு பௌர்ணமி நாளன்று வழிபடுவது என்பது அவ்வளவு ஒரு விசேஷம், மிகவும் புண்ணியமும் கூட. ஆனால் இப்ப இருக்க காலகட்டத்தில் எல்லாருமே வெளியில வேலை பார்க்கறதுனால நம்முடைய வீடுகளில் எளிமையான முறையில இது மாதிரியான பௌர்ணமி நாள்ல ஏற்றக்கூடிய ஒரு விசேஷமான குலதெய்வத்தை வேண்டி ஏற்றக்கூடிய தீபம். அதாவது இந்த முறை நமக்கு குபேர பௌர்ணமியா வந்திருக்கிறதுனால நம்ம அந்த ஏற்றக்கூடிய தீபத்துல சின்னதான விசேஷமான ஒரு பொருள் சேர்த்து நம்ம தீபங்களை ஏத்த போறோம். குடும்பத்துல குலதெய்வத்தின் அருளும் நமக்கு அந்த குபேரனுடைய அந்த செல்வ யோகமும் நம்ம குடும்பத்துக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த தீப வழிபாடு பற்றி தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். ஒவ்வொரு மாதத்திலேயும் வரக்கூடிய பௌர்ணமி நமக்கு சிறப்பு நாளுமே இந்த ஆனி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி நமக்கு மிக சிறப்பா அமைஞ்சிருக்கு. ஏன்னா தை மாதத்துல தன்னுடைய பயணத்தை வடக்கு நோக்கி துவங்கி கூடிய சூரிய பகவான் ஆனி மாதத்துல தான் நமக்கு அதை முடிக்கிறாரு. அப்ப தை முதல் ஆணி வரை உள்ள இந்த காலம்தான் உத்தராயண காலம். அதுவும் நமக்கு இந்த கிழமை இந்த தடவை வியாழக்கிழமையோடு வந்திருக்கக்கூடியனால இந்த குபேர பௌர்ணமி நாளை நாம் எக்காரணம் கொண்டும் தவறவே விடக்கூடாது. நமக்கு இந்த நாள்ல நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாடுகளும் அந்த குபேர யோகத்தையும் நல்ல ஒரு செல்வ வளமானது குடும்பத்தில் உள்ள நல்ல முன்னேற்றம் வந்துட்டே இருக்கும். அதே நேரம் நம்முடைய குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்கும். அது மாதிரி எப்பவுமே ஒரு வீட்டுல எவ்வளவு நீங்க சாமி கும்பிட்டாலும் சரி, பக்கத்துல இருக்க கோவில், இஷ்ட தெய்வங்கள், விசேஷமான பெரிய கோவில்கள், இப்படி எத்தனை கோவில் போய் நம்ம பரிகாரங்கள் பண்ணிட்டு வந்தாலுமே ஒருத்தருடைய வாழ்க்கையில அந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்க குலசாமியை நீங்க மனசுல நினைச்சு வேண்டி கேட்டால் மட்டும் வீட்டுல இருக்கக்கூடிய மற்ற தெய்வங்கள் கூட நமக்கு அதனுடைய உத்தரவுகளை கொடுக்குமாம். அதாவது நமக்கு இந்த விஷயங்கள் நடத்தி கொடுப்பதற்கான முதல் விஷயம் நம்முடைய குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு நடக்கும்னு ஒரு ஐதீகம் இருக்கு. அதனால்தான் எந்த இடத்திலேயும் இந்த சூழல் நம் வீட்டுல எந்த ஒரு ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலுமே முதல்ல ஃபர்ஸ்ட் குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க. அப்படி சான்ஸ் இருக்கிறவங்க தாராளமாக கோவிலுக்கு போகலாம். அப்படி இல்லாதவங்க இது மாதிரியான பௌர்ணமி நாட்களில் குலதெய்வத்தை வேண்டி இந்த ஒரு விசேஷமான ஒரு தீபத்தை ஏற்றுங்க. இது நமக்கு வியாழக்கிழமையோடு கூடி வந்திருக்கிறதுனால நிச்சயமாக நமக்கு நல்ல ஒரு குபேரனுக்கு இணையான ஒரு செல்வம் அந்த குபேர நேரத்துல, இந்த சூட்சமான ஒரு நேரத்துல இந்த ஒரு தீபத்தை ஏத்துறப்ப குடும்பத்துல எப்படிப்பட்ட ஒரு பண கஷ்டமும் நமக்கு அடியோடு நீங்கும் அப்படிங்கிறதுலாம் ஒரு ஐதீகம். அப்படி இதற்கு வேண்டியது நமக்கு சின்னதான ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க. அந்த பித்தளை தட்டுல இந்த தீபத்தை ஃபர்ஸ்ட் ஏத்தணும்னா நமக்கு கரெக்டா அந்த பௌர்ணமி திதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு மாலை நேரத்துல 6 மணி போல நீங்க இந்த தீபத்தை உங்களுடைய நிலைவாசல்ல நம்ம அந்த தீபத்தை ஏத்தணும். எப்பவுமே நம்முடைய நிலவாசலில் தான் நம்முடைய குலதெய்வமானது அங்க இருந்துதான் நம்மை எப்பவுமே பாதுகாத்துக்கிட்டே இருப்பாங்க, நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனாலதான்
நிலைவாசலில் செய்யக்கூடிய எந்த ஒரு பூஜையுமே விசேஷமான ஒரு பலன்கள் கொடுக்கும். அந்த நிலைவாசல் தீபத்திற்கு சின்னதான ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க. இது பௌர்ணமிக்கான விசேஷமான தீபம் அப்படிங்கிறனால கொஞ்சம் பச்சரிசி மட்டும் அந்த பித்தளை தட்டுல போட்டுட்டு, அதற்கு மேல சுத்தமான நல்லெண்ணெய் அல்லது பசுநெய் விட்டு தீபம் ஏற்றுங்க. நமக்கு இப்படி வியாழக்கிழமையோடு கூடி வந்திருக்கிறதுனால, அந்த அரிசிக்கு மேலே விளக்கு வச்சுட்டு, அந்த விளக்க சுற்றியுமே உங்ககிட்ட எவ்வளவு சில்லற காசு இருக்கோ, ரூ. 1, ரூ. 5, ரூ. 2 இது மாதிரியான சில்லறை நாணயங்களை நீங்க ஒரு 5 அப்படிங்கிற எண்ணிக்கையில வந்துட்டு எடுத்துட்டு, ஏன்னா இந்த 5 அப்படிங்கிற எண்ணானது குபேரருக்கு உரியது. நம்ம குபேரருக்கு பரிகாரம் எல்லாம் செய்யறப்போ 5 அப்படிங்கிற எண்ணிக்கையில செய்யறப்ப கூடுதலான விசேஷம். அப்படி ஏதாவது 5 சில்லறை காசு ஏதாவது உங்ககிட்ட எண்ணெய் இருக்கோ அதை எடுத்து அந்த விளக்குல சுற்றிலுமே நீங்க வச்சுட்டு உங்ககிட்ட பூ இருக்கோ, குறிப்பா மஞ்சள் நிற பூ. ஏன்னா இது வந்து நீங்க ஏற்றக்கூடிய நேரம் நமக்கு எப்பன்னா நம்ம சாயங்காலம் வந்து ஒரு 5 மணியில இருந்து ராத்திரி ஒரு 8 மணிக்குள்ள உள்ள நேரம். இதுதான் குபேர நேரம். இதுல கரெக்டா அந்த பௌர்ணமி வரக்கூடிய அந்த நேரத்துல ஒரு 6 மணியில இருந்து ஒரு 8 மணிக்குள்ள நிலவாசல் தீபத்தை ஏத்தலாம். உங்ககிட்ட இருக்கக்கூடிய மஞ்சள் நிற பூக்கள் ஏதாவது இருந்தால் போட்டுக்கோங்க. இல்லாட்டி வாசனை பூக்கள் ஏதாவது இருந்தால் வச்சுட்டு நம்ம எப்பவுமே சாதாரண பஞ்சு திரி வெள்ளை திரி தான் வந்துட்டு போடுவோம். இது வியாழக்கிழமையோடு வந்திருக்கனால அந்த திரியில கொஞ்சமா மஞ்சள் மட்டும் நனைத்து நீங்க தீபம் ஏத்திக்கலாம். இல்லாட்டி மஞ்சள் நிற திரி உங்ககிட்ட இருந்தால் அதுல அந்த தீபத்தை வந்து ஏத்திக்கோங்க. ஒரு தட்டு எடுத்துக்கிறோம். அதுல பச்சரிசி பரப்பிட்டு அது மேல அகல் விளக்கு வைத்து அதனை சுற்றி 5 நாணயங்களை போட்டுட்டு, பின்பு மஞ்சள் நிற திரியை போட்டு நல்லெண்ணெய் அல்லது பசுநெய் விட்டு தீபம் போட்டுட்டு, மஞ்சள் நிற பூ இல்லாட்டி வாசனை பூ இருந்தால் போட்டுட்டு தீபத்தை ஏத்துறோம். ஆனால் இந்த தீபத்தை நாம் ஏத்துறப்ப உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயர் எதுவாக இருந்தாலும், அது பெண் தெய்வம், ஆண் தெய்வம், அது எந்த சாமியாக இருந்தாலுமே அந்த குலதெய்வத்தினுடைய பெயரை 3 தடவை சொல்லிட்டு நீங்க வந்து இந்த ஒரு தீபத்தை ஏத்தி பாருங்க. குலதெய்வமே நம் வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து நம் வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து நம்மை இனியும் சந்தோஷமாக வாழ்வதற்கு கண்டிப்பாக அருள் புரிவார். இந்த பௌர்ணமி நாள்ல குலதெய்வத்தை வேண்டி நம்ம இப்படி ஒரு எளிமையான தீபத்தை, அதுவும் இந்த சுட்சமான குபேர நேரத்துல நம்ம ஏத்துறப்ப நமக்கு நல்ல ஒரு பண கஷ்டங்கள் தீரும், வருமானங்கள் பெருகும். குலதெய்வத்தினுடைய அருளால குடும்பத்துல எல்லா விஷயங்களும், சுபகாரிய விஷயங்களும் எல்லாமே ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு மாதிரியான பௌர்ணமி நாள்ல இந்த விசேஷமான தீபத்தை நீங்க ஏத்தி பாருங்க. இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், மனசு கஷ்டங்களாக இருக்கட்டும், வேற ஏதாவது ஒரு தடங்கல்கள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக நிவர்த்தியாகி குடும்பமானது நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போகும். அதனால நம்பிக்கையோட இந்த பௌர்ணமி நாட்களில இந்த ஒரு தீபத்தை நீங்க ஏத்தி பாருங்க. என்னைக்குமே குடும்பத்திற்கு நல்லது மட்டுமே நடக்கும். இந்த பதிவானது உங்க அனைவருக்கும் பிடித்திருக்கும்னு நினைக்கிறோம். நம் சேனல் பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அது கூடவே நம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.